Hello guys, இந்த வீடியோல நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதுக்கான ஃபார்மேட் தான் பார்க்க போறோம். அந்த பர்టిక్యులர் ஷெட்யூல் நம்பர் ரூபீஸ் இங்க வந்து கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு போடணும். எல்லா சம்மே நம்மளுக்கு வந்து எப்படின்னா கரண்ட் இயர் அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அது கீழே ஷேர் கேபிட்டல் ஷெட்யூல் நம்பர் 5. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ஷெட்யூல்ஸ் வந்து ரெவன்யூ அக்கௌண்ட் அதோட கண்டினியூஸ் தான் இந்த பேலன்ஸ் ஷீட். ஸோ ஷெட்யூல் 5 வந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 6, பாரோயிங் 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷெட்யூல் நம்பர் 8, லோன்ஸு ஷெட்யூல் நம்பர் 9, ஃபிக்ஸ்ட் அசட் ஷெட்யூல் நம்பர் 10. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு டோட்டல் கிடைக்கும்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ஏ. நெக்ஸ்ட் கரண்ட் அசட் கீழே கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் வரும் ஷெட்யூல் நம்பர் 11. அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸ் இது வந்து ஷெட்யூல் நம்பர் 12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு டோட்டல் பி. நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன் இதில் வந்து கரண்ட் லயபிலிட்டி வரும். ப்ரொவிஷன் இது வந்து ஷெட்யூல் நம்பர் 14 ப்ரொவிஷனு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும், அதுதான் வந்து டோட்டல் சி. நெக்ஸ்ட் நம்ம நெட் கரண்ட் அசெட் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து டி. இது நெட் கரண்ட் அசெட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டோட்டல் பியையும் டோட்டல் சியையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நெட் கரண்ட் அசெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு கண்டுபிடிச்சோம்ல அதோட டோட்டல் தானே ஏ. இதையும் அதுக்கப்புறமா நெட் கரண்ட் அசெட் இருக்குல்ல நம்மளுக்கு கிடைக்கும்ல டோட்டல் டி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டோட்டல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஷெட்யூல்ஸ்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 5 ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வரும். ஷேர் கேபிட்டல் வரும். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் மட்டும் நம்ம எப்பயுமே எடுத்துக்கவே கூடாது. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து கால்ஸ் நிறைய வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தான் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதையும் மைனஸ் பண்ணிட்டு டோட்டல் பண்ணோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 6 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இதில் என்னென்னலாம் வரும்னா ஜென்ரல் ரிசர்வ் வரும், ரிசர்வ் ஃபண்டுன்ற வார்த்தை வந்தாலே அது வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ்னா ப்ராஃபிட்டா அது வரும். அதாச்சும் நம்ம வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்டில் கண்டுபிடிப்போம்ல சர்ப்ளஸ், அது வந்து இங்கே வரும், அதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதர் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் தான் வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஷெட்யூலில் வரும். நெக்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 7 வந்து பாரோயிங்ஸ். இதில் என்னென்னலாம் வரும்னா பாரோயிங்ஸ் த்ரூ டிபெஞ்சர், பாரோயிங்ஸ் த்ரூ பாண்ட்ஸ், பாரோயிங்ஸ் த்ரூ பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாரோயிங்ஸில் வரும். மோஸ்ட்டாக பாரோயிங்ஸ்னால் அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 8 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் டிபெஞ்சர் அண்ட் பாண்ட்ஸ், ஃபாரின் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் இன் கம்பெனிஸ், ஃப்ரீ ஹோல்ட் கிரவுண்ட் ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் 8 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 9 லோன்ஸ். இதில் என்னென்னலாம் வரும்னா மார்டேஜ் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா. மார்டேஜ்ன்றது லோனு, ஸோ இது வரும். நெக்ஸ்ட் லோன்ஸ் ஆன் லைஃப் பாலிசிஸ், லோன்ஸ் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், லோன்ஸ் ஆன் கம்பெனிஸ் பாலிசிஸ், அது கூட சரண்டர்ஸ் தான் மைனஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 10 வந்து ஃபிக்ஸ்ட் அசட்னாலே லேண்ட் அண்ட் பில்டிங்ஸு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஃப்ரீ ஹோல்டு அண்ட் லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அசட்டா, ஸோ ஃபிக்ஸ்ட் அசட்டில் வரும் ஷெட்யூல் நம்பர் 10ல். நெக்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 11 வந்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ். இதில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் வரும், அதுக்கப்புறமா கேஷ் டெபாசிட்ஸ் வரும், கேஷ் அட் பேங்க் வரும். நெக்ஸ்ட் செக்ஸ் பெய்டு இன்டு பேங்க் அண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட், இன்னும் வரலை பேமெண்ட்டுக்கு, அப்போ அதை வந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும் இதில். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 12 வந்து அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸ். இதில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். அட்வான்சஸ் வரும், ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் வரும், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வரும். நெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் பேலன்சஸ் டெபிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது இங்கே வரும். அமௌண்ட் டியூ ஃபார்ம் அதர் இன்சூரர், advances on IT receipt, claim covered under reinsurance, stocks of stamps, next deposits with RBI இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் நம்பர் 12ல வரும்.
ஷெட்யூல் நம்பர் 13 வந்து கரண்ட் லயபிலிட்டி. இதில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் கிளைம்ஸு, கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்டு, ஃபர்தர் கிளைம்ஸ் இன்டிமேட்டட், annuities due but not paid, outstanding expenses, agents balance creditன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வரும். டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12th ஷெட்யூல், கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா 13th ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு அன்பெய்டு டிவிடெண்ட், அதுக்கப்புறமா ப்ரீமியம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் 13 கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 14 வந்து ப்ரொவிஷனில் என்னென்னலாம் வரும்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட்டு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாலே அது வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் 14 ப்ரொவிஷனில் வந்துடும். ஷெட்யூல் 15 வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் என்னென்னலாம் வரும்னா டிஸ்கவுண்ட் அலவுட் இன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸு, அதர் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் வந்தால் நம்மளுக்கு ஷெட்யூல் 15ல் வரும். மோஸ்ட்டாக ஷெட்யூல் 15ல் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, எப்பயாச்சும் ஒரு சில டைம் தான் கொடுப்பாங்க. தேங்க்யூ.